ஓய்வு ஞாயிறு அடுக்கு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நேற்றைய தொடர் கதையின் தொடர்பு இதோ இனிதே தொடர்கிறது. அந்த சிறைசாலைக்குள் பெரும் திட்டத்தை தீட்டி ஒரு கூட்டத்தை கூட்டினான் அல்லவா அந்த மன்னரின் மகன். இந்த தகவல் அங்கிருக்கும் மந்திரிமார்களுக்கு தெரிந்து விடுகின்றது. சற்றென்று மன்னர்களுக்கும் இது சென்று அடைந்து விடுகிறது. மன்னர் என்ன சொல்கிறார்? சற்றே ஏன் இப்படி இவன் ஆலோசனை பண்ணுகின்றான்? வெளியிலிருந்து வந்தவனுக்கு ஏன் இவ்வளவு வேலை? தனிமைப்படுத்துங்கள், அங்கே அடைக்கப்பட்டிருக்கும் அத்தனை கைதிகளையும் தனிமைப்படுத்துங்கள். எப்படி அவன் ஒன்று கூட்டுகிறான், போராட்டம் நடந்துவிடும் என்று நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என மன்னர்கள் மந்திரிமார்களுக்கு தகவல்கள் சொல்கிறார்கள். மந்திரிமார்களும் தன் படைகளை கூட்டிக் கொண்டு சிறைச்சாலைக்கு விரைகிறார்கள். அங்கே செல்வதற்குள் பெரும் கூட்டத்தை அந்த மன்னரின் மகன் கூட்டிவிட்டான். போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. சற்றே அது கலவரமாக சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த மன்னரின் மகன் அனைவரிடமும் ஆலோசனை செய்கிறான். உயிரே போனாலும் இங்கு நீதி கிடைக்கும் வரை சிறைச்சாலைக்குள் யாரும் உணவும் தண்ணீரும் அருந்தக்கூடாது. மிக மிக கடினமாக உண்ணாவிரதங்கள் இருக்க வேண்டும். உண்ணாவிரதம் என்றால் இந்த அனைத்து தேசங்களின் மன்னர்களும் நம் சிறைச்சாலைக்குள் என்ன நடக்கின்றது என்று தெரிய வேண்டும். இவர்கள் ஆட்சி நிலைமையை அனைத்து தேசத்தின் மன்னர்களும் உணர வேண்டும். என்னதான் இவர்கள் பெரும் ஆட்சிகள் செய்து விடுகிறார்கள், மக்களை ஏமாற்றி பெரும் பேராசைகள் இப்படி நம்மளை சிறைவாசலில் கைதியாகி விட்டார்கள். இவர்களுக்கு ஒரு நல்ல தண்டனை வழங்க வேண்டும் என அவன் உரையாடி கொண்டிருக்கிறான். சற்றே எதிர்பாராத விதமாக யார் கண்ணிலும் படாத அந்த மன்னரை அடைத்து வைத்தார்கள் அல்லவா. அந்த மன்னரோ என்ன இதுவரை காணாத ஒரு பெரும் சத்தம் என்று அங்கே சிறைக்குள் இருந்து வெளியேறுகிறார், மெல்ல வருகிறார். இந்த மகனை பார்த்து அவருக்கு தெரியாது இவன் மகன் என்று. என்ன தம்பி, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இங்கு? ஏன் இப்படி அனைவரும் பதட்டத்தோடு போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என கேட்கிறான். அவர் கேட்கிறார், இவனோ ஐயா, இதுபோல் இந்த மன்னர்கள் சரிவர திட்டங்களை செய்வதில்லை. மக்கள் கேட்டாலும் இவர்கள் செய்வது தவறென சிறைப்படுத்தி விடுகிறார்கள். இதற்கு ஒரு நல்வழிக்கான தான் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றேன் என சொல்கிறார். இனி என்ன நடக்கும் அடுத்த பதிவில்